வணக்கம். ரூப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரூப்ஸ் சேனலில் பார்க்க போகிறது கேசரி எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். கேசரி செய்கிறதுக்கு நான் 1 கப் ரவை எடுக்கிறேன். 1 கப் ரவை எடுத்து அதை பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும். முதல்ல ரவை கருகிடாமல் கொஞ்சம் குறைச்சி வச்சு நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு 1 கப் ரவையை. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கம் கடாயை வச்சுட்டு அதில் நம்மளுக்கு 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றிட்டு முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சிடணும். முதல்ல முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம கேசரி பண்ணிடலாம். இப்போ அந்த மீதி நெய் இருக்குல்ல, அதுலேயே நான் 1 கப் ரவை எடுத்தோம்ல, அதுக்கு நான் 2.5 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு கல் 2 கல் போட்டுக்கிறேன். கேசரி பவுடர் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்குங்க. நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன் கேசரி பவுடர். அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியிலே சர்க்கரையும் போட்டுடலாம். சர்க்கரையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். 1 கப் ரவை எடுத்தோம்னா அதுக்கு 1.5 கப் சர்க்கரை போடுறேன் நான். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்ச ரவையை அதில் போட்டு கட்டிப்படாமல் நம்ம கிண்டி விடணும். ஒரு சின்ன கட்டி கூட வரக்கூடாது. கட்டி வராத அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துடணும். நம்ம நிறைய தண்ணி இதில் ஊற்றிருக்கோம், அதனால் லேஸில் கட்டி வராது. கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே, கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கும்போதே நம்ம 4 ஏலக்காவை தட்டி உள்ளே போட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். நம்ம இந்த டைமில் முந்திரி திராட்சையை நம்ம உள்ளே தட்டிடலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்காகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சா போதும். பாருங்கள், கேசரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.